அந்த வயல் ரொம்ப அமைதியா இருந்தது. காலை வெயில் நெல் கதிர்கள் மேல விழுந்து பச்சை நிறம் தங்கமா மாறிக்கிட்டு இருந்தது. ராமசாமி அந்த வயலோட ஓரத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் பயிர் நல்லா வந்திருந்தது. ஆனா அவன் முகத்துல சந்தோஷம் இல்லை. எலிகள் அதிகமா ஆயிடுச்சு. அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், நேத்துதான் 2 மூட்டை நெல் போச்சு, இன்னைக்கு விஷம் வைக்கணும், இல்லனா இந்த உழைப்பு எல்லாம் வீணு. அவன் கையில விஷம் பொட்டலம் கீழே வைக்க போனப்போ ஒரு சின்ன சத்தம், கிர்ரு. அவன் திரும்பி பார்த்தான். ஒரு சின்ன எலி, பயம் நிறைந்த கண்கள். அது அவனை பார்த்து ஓடல, அதே இடத்துல நின்னது. அந்த நொடி ராமசாமிக்கு ஏதோ தோணிச்சு. அவன் சின்ன வயசு நினைவு வந்தது. அப்போ இந்த வயலுக்கு பக்கத்துல காடு இருந்தது. ஆந்தைகள் இரவில் கத்தும், பாம்புகள் தெரியும், எலிகள் இருந்தாலும் இவ்வளவு இல்ல. அப்பா சொல்வார், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ராமசாமி. ஆனா இப்போ காடு இல்ல, ஆந்தை இல்ல, பாம்பு வந்தா கொல்லுவோம், விஷம் தெளிச்சோம். ஒரே பயிர், ஒரே விதை, இயற்கையோட எல்லா கட்டுப்பாடையும் நாம அழிச்சிட்டோம். அப்போ அந்த எலி, அது அவனோட நெல்லை திருடல, அது சண்டை போடல, அது தன் பசியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது. ராமசாமி கையில் இருந்த விஷப் பொட்டலத்தை பார்த்தான். பிறகு அந்த எலியை பார்த்தான். நீ எதிரி இல்ல. அவன் வாயிலிருந்து மெதுவா வந்த வார்த்தை, நான் தான். அவன் விஷத்தை கீழே வைக்கல, அதை மடிச்சு பக்கத்துல போட்டான். அடுத்த வாரம் அவன் ஆந்தைக்கான கூடு கட்டினான், சேமிப்பு அறையை சரி பண்ணினான், விஷத்தை நிறுத்தினான். எலிகள் முழுசா போகல, ஆனா கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. வயல் மீண்டும் சுவாசிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் சாயங்காலம் அந்த சின்ன எலி நெல் வயலோட ஓரத்துல ஓடி போனது. ராமசாமி சிரிச்சான். இந்த தடவை கோபத்தால இல்ல, புரிதலால. எலிகள் அதிகமானது பிரச்சனை, ஆனா அதுக்கு காரணம் எலிகள் இல்லை, நம்ம தவறான புரிதல்.